ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 13. மறுநாள் காலையில் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு ஃபேக்ட்ரிக்கு வந்த யுகேன் வேலைகளை பார்க்க தொடங்கினான். ஒரு ஃபைலை எடுத்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அதில் இருக்கும் கணக்குகள் எல்லாம் தப்பும் தவறுமாக இருப்பது போல் தோன்ற உடனே மனோகரை அழைத்தான். என்ன மனோகர், இதெல்லாம் தப்பு தப்பாக எழுதியிருக்கு என்று அந்த ஃபைலை அவனிடம் நீட்டினான். அதை வாங்கி பார்த்த மனோகரோ, ஆமாம் சார், தப்பாக தான் இருக்குது, எல்லாம் அந்த பொண்ணு பண்ண வேலை தான். எதுக்கு தான் இதுங்கெல்லாம் வேலைக்கு வந்து நம்ம கழுத்தாக இருக்குதோ. யார் அந்த பொண்ணு? மித்ரா சார், அதுதான் இந்த ஃபைலை மெயின்டைன் பண்ணும். சரி, நீ போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தான். அந்த மனோகர் சென்று மித்ராவை கூட்டி வர அவளை பார்த்த யுகேன் இருக்கோ, ஏய், நேற்று நீ தானே என் வீட்டுக்கு வந்த பொண்ணு என்று கேட்டான். அவள் ஆமாம் சார் என்று சொல்லவும், நேற்று கேட்டதுக்கு ஏதோ டீச்சர்னு சொன்ன. இல்லை சார், அது ஃப்ரீ டைமில் பசங்களுக்கு பாடம் சொல்லி தருவேன். ஓ, இங்கேயும் ஒர்க் பண்ணிவிட்டு அது எக்ஸ்ட்ரா பார்ட் டைம் ஜாபா என்று கேட்டான். அவள் பேசாமல் நிற்கவும், சரி, நீயே பெரிய தத்தியாக இருக்க போல, இதில் உன்கிட்ட படிக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க? என்ன சொல்கிறீங்க? ஃபைலில் தப்பு தப்பாக டேலி பண்ணி வச்சுருக்க. என்ன உளர்றீங்க? நான் உளர்றேன்னா? இந்த உன் ஃபைலு, ஒழுங்காக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வா என்று அதை அவள் கையில் திணித்தான். அதை பிரித்து பார்த்தவள், சார், இது நான் கொடுத்த ஃபைலே இல்லை. மித்ரா பொய் சொல்லாதா என்று மனோகர் அவளை அதட்டவும், யுகேனோ, உன்னை ஃபைலை கரெக்ட் பண்ணிட்டு தானே வர சொன்னேன், முதல்ல வெளியே போ என்று சொல்லவும் கோபத்துடன் மனோகரையும் யுகேனையும் மாறி மாறி முறைத்துவிட்டு வெளியேறி சென்றாள். எப்படி இந்த பொண்ணை எல்லாம் வேலைக்கு வச்சுருக்கீங்க? அது சார், இதுக்கு முன்னாடி உங்கள் இடத்துல இருந்த மேனேஜர் கொஞ்சம் பொண்ணுங்க கிட்ட அப்படி இப்படி இருப்பார். இந்த பொண்ணு அவருக்கு கம்பெனி கொடுத்ததால அவர் இவளை கண்டுக்காமல் விட்டுட்டார் சார். அவளின் நேர்கொண்ட பார்வைக்கும் இவன் அவளை பற்றி சொல்வதற்கும் சம்பந்தமே இல்லாதது போல் அவனுக்கு தோன்ற, நிஜமாவ சொல்கிற என்று கேட்டான். ஆமாம் சார், அந்த பொண்ணுக்கிட்ட நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. சரி சரி, அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்துவிட்டு சைட் விசிட்டிற்கு கிளம்பினான். அவனது அறையை விட்டு வெளியே வந்தவன் அனைவரும் நன்றாக வேலை செய்கிறார்களா என்று பார்த்தபடி சென்று கொண்டிருந்தான். மித்ரா அவளது டேபிளில் அமர்ந்து ஃபைலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்தவன், இப்போவாச்சும் கரெக்டாக டேலி பண்ணு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நீங்கள் வேலை பார்க்கறத பற்றியே நான் யோசிக்க வேண்டி வரும். என்கிட்ட ஜாலம் எல்லாம் செல்லாது. சார், என்ன உங்களுக்கு வேணும்? நான் என்ன ஜாலம் பண்ணுறேன்? நீங்கள் ஏதோ தப்பான மீனிங்கில் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம், நீ ரொம்ப தான் கரெக்டு, நான் தான் தப்பாக பேசுகிறேன்ல. ஹலோ, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டும் நான் எப்போவுமே கரெக்ட் தான் சார். நீங்கள் முதல்ல போய் உங்கள் வேலையை ஒழுங்காக பாருங்கள் என்று சொல்லிவிட்டு ஃபைலை பார்க்க தொடங்கினார். திமிரு பிடிச்சவ என்று மனதில் நினைத்தவன் தோலை குலுக்கிவிட்டு சென்று விட்டான். அவன் மீண்டும் வந்த பொழுது அவள் ஃபைலை கரெக்ட் செய்து டேபிளில் வைத்திருந்தாள். இப்பொழுது அதை எடுத்து பார்த்தவனுக்கு எல்லாம் சரியாக இருப்பது போல் தெரிய மனோகரை அழைத்தான். என்ன மனோகர், எப்பவும் மித்ரா எல்லா வேலையும் தப்பாக செய்வான்னு சொன்னீங்க, இப்போ எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது? சார், இந்த ஆஃபீஸில் அவளுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க சார். அதில் யாராச்சும் கரெக்டாக டேலி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரி, நீ போ என்றவன் அந்த வேலையில் மூழ்கி போக அடுத்து வந்த 1 மாத காலமும் அமைதியாக கழிந்தது. யுகேன் மித்ராவை பற்றி மறந்து கூட போனான். அந்த கிராமமும் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்வதும் அவனுக்கு மிகவும் பிடித்து போய்விட அவனை சுற்றி ஒரு நட்பு வட்டாரத்தையும் ஏற்படுத்தி கொண்டான். அன்று ஒரு சனிக்கிழமை. யுகேன் அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்து டவுனுக்கு சென்று தேவையான சில பொருட்களை வாங்கி கொண்டு அவனது வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். வரும்பொழுதே சற்று இருட்டியது போல் ஆகிவிட மிதவேகத்துடன் வந்து கொண்டிருந்தவன் வழியில் மித்ராவை கண்டான். அவள் ஸ்கூட்டியின் அருகே நின்று கொண்டு கைகளை பிசைந்து கொண்டிருந்தாள். பைக்கை நிறுத்தலாமா வேண்டாமா என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் அவனை பார்த்து புன்னகைத்து சார் என்று கூப்பிட்டாள். தாண்டி சென்று விடலாம் என்று ஒரு நொடி நினைத்தவன் பின்னர் என்ன பிரச்சனையோ என்று யோசித்தவனுக்கு நிறுத்தாமல் இருக்க மனம் வரவில்லை. பெருமூச்சை வெளியேற்றியபடி அவளை தாண்டி சற்று தூரம் போய் பைக்கை நிறுத்தினான். அவன் நிறுத்தியதை கண்டதும் அவன் அருகே ஓடி வந்தவள், சார், ஸ்கூட்டியில் பெட்ரோல் தீர்ந்து போச்சு போல், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு வந்து தரீங்களா என்று கேட்டாள். அங்கிருந்து பெட்ரோல் பங்குக்கு 2 கிலோமீட்டராவது செல்ல வேண்டும். வாங்கி வரலாமா வேண்டாமா என்று சிறிது நேரம் யோசித்தவனை பார்த்தவள், ப்ளீஸுங்க, ரொம்ப நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் மட்டும்தான் வந்தீங்க. ஏன் கிளம்பும் போதே பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துட்டு கிளம்ப தெரியாதா? கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன், மழை வர மாதிரி வேறு இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். சரி இரு, நான் போய் வாங்கிட்டு வரேன் என்று சொன்னவன் பெட்ரோல் பங்கிற்கு சென்று பெட்ரோல் வாங்கி வந்து அவரிடம் வாட்டர் பாட்டிலில் கொடுத்தான். அதற்குள் நன்றாகவே இருட்டிவிட்டது. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன் என்று சொன்னவள் பெட்ரோலை வாங்கி வண்டியில் ஊற்றிக்கொண்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்யவும் அது ஸ்டார்ட் ஆகிவிட்டது. மீண்டும் ஒரு முறை நன்றி கூறியவள், சார், நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா என்று கேட்டாள். ஏன்? இல்லை சார், நாளைக்கு குன்னூர் டவுனில் ஒரு மேஜிக் ஷோ இருக்குது, அதுக்கு வரீங்களா? அவன் எதுவும் பேசாமல் நிற்கவும், என்கிட்ட 2 டிக்கெட்ஸ் இருக்குது, நீங்கள் வரதுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு தரேன். அப்படியா, சரி, அப்போ 2 டிக்கெட்டையும் கொடு, நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன். உடனே 2 டிக்கெட்களையும் ஹேண்ட்பேக்கிலிருந்து எடுத்து அவனிடம் நீட்டினாள்.
அவள் 2ல் ஒரு டிக்கெட்டை மட்டும் கொடுப்பாள் என எதிர்பார்த்தவனுக்கு அவள் 2ஐயுமே கொடுக்கும். ஏன் நீ வரமாட்டியா, உனக்கு டிக்கெட் வேணாமா என்று கேட்டான். சார் நான் வேணும்னா வேற வாங்கிக்குவேன் என்று அவள் சொல்லவும் அதை வாங்கினான். சார் டிக்கெட்ஸ்க்கு 500 ருபீஸ் கொடுங்க என்று கேட்கவும் ஒரு நிமிடம் திகைத்தவன், ஏய் நீ டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறியா என்று கேட்டான். ஆமாம் சார், ஏன்? எப்படியோ விற்காத டிக்கெட்ஸை ஏன் தலையில் கட்டிட்டியா? சேச்சா அப்படியெல்லாம் இல்லை சார் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அவன் பணத்தை எடுத்து நீட்ட அதை வாங்கி ஹேண்ட்பேக்கில் வைத்தவள் அவனிடம் பெட்ரோல் வாங்கி வந்ததற்கான பணத்தையும் கொடுத்தாள். ஓகே சார், நாளைக்கே மீட் பண்ணலாம் என்று சொன்னவள் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு முன்னே சென்று விட்டாள். அவன் பின்னாலேயே மெதுவாக பைக்கை ஓட்டி வந்தவன் அவள் வளைவில் திரும்பி அந்த பக்கமாய் செல்ல திரும்பி அவனிடம் கையாட்டிவிட்டு சென்றாள். வீடு வந்தவனுக்கு இவருடன் சகவாசம் வைத்துக்கொள்வது நல்லதா வேண்டாமா என்று பலமான யோசனை தோன்ற அவள் தந்த டிக்கெட்டை எடுத்து பார்த்தான். அதில் அந்த டிக்கெட்டின் விலை 100 ரூபாய் மட்டுமே என்று போடப்பட்டிருக்க தன்னிடம் அவள் 300 ரூபாய் அதிகமாக வாங்கிவிட்டதை நினைத்து கோபமுற்றான். அவள் தன்னிடம் கூட பணம் ஏமாற்றும் அளவு அவளுக்கு என்ன பண கஷ்டம் இருக்கக்கூடும்? அவளை பார்த்தால் அப்படி கஷ்டப்படுபவள் போல் தோன்றவில்லை. அவள் உடுத்தும் உடை அணிகலன்கள் மிகவும் விலை உயர்ந்ததாக இல்லாவிட்டாலும் தரம் குறைந்த ஆடைகளை அவள் உடுத்தி அவன் பார்த்ததே இல்லை. பின் எதற்காக இந்த ஏமாற்று விலை? ஒருவேளை வசதியாக வாழத்தான் இப்படி ஏமாற்றுகிறாளோ என்று தோன்றியது. கண்டிப்பாக அவளிடம் நாளை அவள் ஏமாற்றிய பணத்தை வாங்கியே தீர வேண்டும் என்று முடிவு செய்தான். தொகை சிறியதாக இருந்தாலும் அவளிடம் ஏமாந்தது அவனுக்கு சற்று அவமானத்தை கொடுத்தது. அடுத்த நாள் காலையில் எழுந்து ரெடியாகி கூடவே மனோகரையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். மறந்தும் அவனிடம் மித்ரா அந்த டிக்கெட்ஸை கொடுத்ததை பற்றி அவன் கூறவில்லை. மேஜிக் ஷோ என்றதும் மனோகரும் ஆவலுடன் கிளம்பிவிட்டான். அங்கு சென்று அடைந்தவன் மித்ரா எங்கேனும் தென்படுகிறாளா என்று பார்வையால் தேடினான். எங்கும் தென்படாமல் போகவும் அவர்களது இருக்கையை கண்டறிந்து அங்கு இருவரும் சென்று அமர்ந்தனர். சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டவனுக்கு அது உடல் ஊனமுற்ற அனாதை குழந்தைகளுக்கு நன்கொடை வசூலிப்பதற்காக நோஷி கிளப் சார்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சி என்று தெரிந்தது. நிகழ்ச்சி தொடங்கும் சிறிது நேரத்திற்கு முன்னர்தான் மித்ரா யாரோ இன்னொரு பெண்ணுடன் அங்கு வந்தாள். வந்தவள் எங்கும் அமராமல் ஓரமாய்ப்போய் நின்று கொண்டாள். அவளை கண்டவன் வேகமாக அவளிடம் சென்றான். டிக்கெட்ஸ் 100 ரூபா தானே, எதுக்கு என்கிட்ட 500 ரூபா வாங்கின என்று அனைவர் முன்னிலும் கேட்க அவள் முகம் அவமானத்தில் சிரித்து போனது. இருந்தும் சிறிது நேரத்திலேயே அதை சமாளித்தவள், சார் நான் ஒன்றும் உங்கள் பணத்தை ஏமாத்தலை, இப்போ போய் ஷோவை பாருங்கள், ஷோ முடிஞ்சதும் கொடுத்துட்றேன் என்று சொன்னவள் அவ்விடம் நில்லாமல் வேகமாக பின்னே சென்று நின்று கொண்டாள். அப்படி அனைவர் முன்னிலும் கேட்டால் அவமானத்திலாவது பணத்தை திருப்பி கொடுத்து விடுவாள் என்று எண்ணியவனுக்கு அவள் அப்பொழுதும் தராமல் போனது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. கோபத்துடனேயே வந்து இருக்கையில் அமர்ந்து விட்டான். நிகழ்ச்சியும் ஆரம்பிக்க அவன் கண்கள் அதை பார்க்காமல் அவளையே சுற்றி வந்தது. எங்கே ஓடிப்போய் விடுவாளோ என்று நினைத்தவன் அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒரு வழியாய் நிகழ்ச்சி முடிய அவளை தேடிக்கொண்டு அவள் பின்னாலேயே சென்றான். அவளோ டொனேஷன் கலெக்ட் செய்யும் உண்டியலின் அருகே சென்று நின்று கொண்டாள். அவளும் அவளுடன் வந்த பெண்ணும் அங்கே நின்றிருக்க வந்தவர்கள் அனைவரும் தங்களால் முடிந்த தொகையை அதில் செலுத்தி கொண்டிருந்தனர். அவள் அருகே அவன் வந்ததும் அவனை, சார் ஒரு நிமிஷம் வரீங்களா என்று தனியாக அழைத்து வந்தவள் அவனிடம் அவன் கொடுத்த 500 ரூபாயையும் திருப்பி கொடுத்தாள். சாரி சார், ஆக்சுவலாக நான் நோஷி கிளப்பில் மெம்பர். இந்த மாதிரி ஏதாவது ஷோ பண்ணால் நாங்கள் சேல்ஸ் பண்ணுற டிக்கெட்ஸை கொஞ்சம் அதிகமாக கூட விலை வச்சு சேல்ஸ் பண்ணுவோம். பட் சாரி, இதை நான் உங்ககிட்ட முன்னமே சொல்லி தான் பணம் வாங்கியிருக்கணும். இட்ஸ் மை ஃபால்ட், சாரி சார் என்று சொல்லி அவள் செல்ல பார்க்கவும் அவளை தவறாக புரிந்து கொண்ட தன் மனதினை கடிந்தவன் அவளிடம் என்ன சமாதானம் சொல்வது என தெரியாமல் விழித்தான். கேவலம் ஒரு 300 ரூபாய்க்காக தான் கேவலமாக நடந்து கொண்டதாக நினைப்பாளோ? கண்டிப்பாக அப்படித்தான் நினைத்திருப்பாள். அனாதை குழந்தைகளுக்காக நிதி வசூலித்தவளை திருடி போல் தான் நடத்தியது குற்றம்தான். இருந்தும் அவளிடம் மன்னிப்பு கேட்க அவனுக்கு கூச்சமாக இருந்தது. அவன் யாரிடமும் இதுபோல் மன்னிப்பெல்லாம் கேட்டதில்லை, அதுவும் ஒரு பெண்ணிடம். இதற்கு அவன் தன்மானம் கண்டிப்பாய் இடம் கொடுக்காது. என்ன செய்வது என யோசித்தவன் ஒரு 10,000 ரூபாயை எடுத்து அவளிடம் நீட்டினான். மித்ரா, இந்தா நேசாபா, இந்த பணத்தை கொடுக்குறேன், வச்சுக்கோங்க என்று கொடுத்தான். அதை புன்னகை முகத்துடனேயே அவள் வாங்கி கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றாள். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் லஞ்ச் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சாப்பிட்றீங்களா என்று கேட்டாள். சற்று யோசித்தவன் ஓகே என்றான். பிறகு அவனை அங்கிருந்து அனைத்து நோஷி கிளப் நண்பர்களிடமும் அறிமுகம் செய்து வைத்தவள் அவன் அருகிலேயே அமர்ந்து சாப்பிடவும் தொடங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மனோகருக்குத்தான் உடல் எங்கும் பற்றி எறிவது போல் எரிச்சல் எடுத்தது. அங்கிருந்து கிளம்பியவர்கள் பைக்கில் சென்று கொண்டிருக்க, சார் நான் அந்த மித்ரா கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னேன்னா இல்லையா சார்? எதுக்கு சார் அவகிட்ட போய் பேசுகிறீங்க? மனோகர், எனக்கு என்னமோ மித்ராவை பார்த்தா தப்பான பொண்ணாக தெரியல. ஐயோ சார், பார்த்தீங்களா, உங்களையும் கவுத்துட்டா, நீங்களும் அவன் நடிப்பில் ஏமாந்துட்டீங்க. உங்கள் நல்லதுக்கு தான் சார் சொல்கிறேன். முடிஞ்ச வரை அவளை நம்ம ஃபேக்ட்ரியை விட்டு துரத்துற வேலையை பாருங்கள் என்று அவன் சொல்லவும் மிகனுக்குமே சற்று குழப்பமாக இருந்தது. யாரை நம்புவது, யாரை நம்பாமல் இருப்பது என்று அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அதே குழப்பத்தினரோடு அன்று முழுமையும் சுற்றி வந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி